ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து ஃபேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவரோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ட்ராமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட ஒரு வழியாக வானும் நம்ம ஹீரோயினுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அவங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு, சார் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், மேடத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒன்றும் அவன் எனக்கு உயிரோட வேணும், இல்லாட்டி பணமாவது வேணும், ஆக மொத்தம் தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், சரிங்க பாஸ் முடிஞ்சளவு தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. இவனா அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நம்ம ஹீரோ வெறியோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு வழியாக நல்லபடியாக ஃபேஸ் சர்ஜரிலாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக இன்றைக்கி பேண்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு வானம் அப்படியே மிரரை கொடுக்குறான். இந்த மிரரில் உன் ஃபேஸை பாரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே அவளுக்கு சந்தோஷத்தில் கண்ணு கலங்குது. பரவாயில்ல, என் ஃபேஸு அப்படியே சுத்தமாக மாறிடுச்சு, நம்ம கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட்னால என்னை கண்டுபிடிக்க முடியாதுல்ல, இந்த லைஃப் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவளும் அப்படி கண்ணீர் வடிக்கிறாளா. ஆனால் என்னமோ தெரியல, வானுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அதோட அவனும் ஒரு வழியாக நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்குது. உனக்கு வேலை கிடச்சி நீ வேறு வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ இந்த வீட்டிலே இருந்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இங்கே இருக்கிறேன், ஆனால் அது வரைக்கும் நான் அந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் எல்லாத்தையும் நானே அடுக்கி வைக்கிறேன்னு எடுக்கிறாளா. பார்த்தா அந்த ஃபைல்லேருந்து டக்குன்னு ஒரு ஃபோட்டோ விழுக்குது. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபேஸில் உள்ள ஒரு பொண்ணு அந்த வானும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் அப்படி ஷாக்காயிரா. என்னது இந்த பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா, யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு வானு சொல்கிறான், இதுதான் என்னோட ஒய்ஃப், நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்டில் அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோயின் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, அப்போ என்னோட ஃபேஸு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஆனால் நீ தான் அந்த ஃபேஸ் வேணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் நானும் அவள் ஃபேஸே உனக்கு நான் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என்ன எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒய்ஃபாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாதிரி இப்படி சாக்கணுன்னா, ஆமாம் இதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, கொஞ்சம் நாளைக்கு ஆகிது, அதுவும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்து ஒன்று 2-3 நாளில் வருது, அந்த மேரேஜுக்கு நம்ம 2 பேரும் போவோம், அப்போ நீ தான் என்னோட ஒய்ஃபு, நான் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், இதனால எங்கள் அம்மா அப்பாவும் என்னை கம்பல் பண்ணாமல் இருப்பாங்க, உனக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு சொன்னால் நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கொட்டுறாங்க. நம்ம ஹீரோ இன்னுமே நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு காடு மலைன்னு தேடிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அப்போ தான் அங்கே சீலாம் வரான். மாமா நீங்கள் சரியாக சாப்பிடாம இப்படியே நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, அதான் உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்தேன், கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள மேனேஜர் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க, சார் லியோட சன்னுக்கு வந்து மேரேஜ், அந்த பார்ட்டிக்கு நம்ம போகிறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த சீலா சொல்கிறான், எங்கள் மாமா எப்படி வருவாங்க, பாவம் அவங்க ஒய்ஃப் இறந்து போய் கவலையில் இருக்கும்போது அவர் வரமாட்டார் அப்படின்னு சொன்னோன்னா, இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கோவந்துருது. என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா நீ எப்படி சொல்கிறா, உனக்கு இதை சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ அவள் செத்ததை பார்த்தியா, அவளோட பாடியை நீ பார்த்துருக்கியா, தேவையில்லாமல் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த சீலாவை நல்லா மிரட்டி விட்டுட்டு, அதோட சரி அந்த மேரேஜுக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதோட இந்த ஃபங்க்ஷனும் வருது. அங்கே வானும் நம்ம ஹீரோயினுமே வரா. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோவுமே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னது இவன் இங்கே அப்படிங்கிற மாதிரி பயந்து உடனே ஃபேஸை திரும்பிடுறா. ஐயோ இவன் என்ன இங்கே வரான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவை கரெக்டாக அந்த வான் பக்கத்தில் வந்தோன்னா வானும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப வருஷமாச்சுல, இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி திருப்பி நம்ம ஹீரோயினை காட்டுறான்னா, நம்ம ஹீரோயினை பயத்தில் விடவெடுத்து போயிருக்கா. அவனை இதுதான் என்னோட ஒய்ஃப் சியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கையை கொடுக்க போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பயத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டு, இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் முதல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து வேகமாக போகிறான். ஆனால் நம்ம ஹீரோவா ஏன் இவ ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானா. ஆனால் வானு என்ன அங்கிள் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இங்கே ரெஸ்ட் ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ என்னாச்சு எனக்கு, நான் பயப்படக்கூடாது, நான் தைரியமாக இருக்குன்னு, அதான் என்னோட ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுல, கண்டிப்பாக அவனால் என்னை கண்டுபிடிக்க முடியாது, இருந்தாலும் நம்ம இங்கேருந்து போகிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் பார்த்தா அங்கே 2 பொண்ணுங்க வராங்க. அதில் அந்த மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால, அவள் வந்து வானுக்கு வந்து பேசி வச்சுக்கிற ஃபியான்சி போல் இருக்குது, ஆனால் அவன் வந்து வேண்டான்னு அவாய்ட் பண்ணியிருப்பான் போல இருக்குது. அந்த கடுப்பில் இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா, ஓ நீ தான் சியாவா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீ ரொம்ப போரான பொண்ணு, ஏதோ படிக்கிற காலத்தில் அவனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாதான் எங்கள் ஆன்ட்டி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தப்பாக பேசிட்டாங்களா. நம்ம ஹீரோயின் அதுக்கு நல்ல ஒரு பதிலடி கொடுக்குறா. ஆமாம் நம்ம யாருமே வந்து பணம் காசையோ அழகையோ கட்டி மயக்க முடியாது, உண்மையான அன்பு மட்டும் இருந்தால் தான் மயங்கி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதை கேட்டு அவளும் கோந்துருது. என்ன தைரியம் தான் நீ என்னையே எடுத்து பேசுவா அப்படிங்கிற மாதிரி கையை வாங்கி அடிக்க போகிறாளா. அந்த நேரம் பார்த்து டக்கு நம்ம ஹீரோ அவள் கையை பிடிச்சிட்டான். நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்றோன்னு நம்ம ஹீரோனுக்கு தூக்கி போட்டுருது. ஐயோ இவன் இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி. என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி உங்களை அடிக்க போவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் அங்கே நின்றுக்கிட்டு
நின்றுகிட்டு இருக்கிற இன்னொரு பெண்ணும், ஏய் லூசி, இவர் தான் வானோட அங்கிள் ஷான், இவர் பெரிய பணக்காரர், வேண்டாம் வேண்டாம், இவர்கிட்ட வம்பு வச்சுக்க வேண்டாமா, போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அப்படி வாட்ச் அப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்கானா, இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வந்துருது. அதாவது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை அடிக்கும் போதெல்லாம் அந்த வாட்சையும் கையையும் இப்படி மடக்கிக்கிட்டு வருமானல, அதை பார்த்தோம் நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே படப்படன்னு வந்துருது. ஆனா அந்த பெண்கள் வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு ஒன்றும் இல்லையில அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பக்கத்துல தான் வரான். ஆனா நம்ம ஹீரோயின் பயத்துல அப்படி கீழேயே விழுந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாயிரான். ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா ரொம்ப பயப்படுறா. உடனே நீ எதுக்கா என்னை பார்த்து பயப்படுறா, சொல்லு, நீ நானும் எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கத்துல வர நம்ம ஹீரோயினா பயந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கா. சொல்லு, நீ யாரு, எதுக்கா என்னை பார்த்து பயப்படுறா, எங்க உன்னோட ஃபேஸை காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினா ஃபேஸை காட்ட மாட்டேங்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி, நீ யார், நீ எதுக்கா என்னை பார்த்து பயப்படுறா, சொல்லு, உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா பயத்துல ஒண்ணுமே சொல்லாம விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காளா. நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். சொல்லு, நீ யாரு, எதுக்காக என்னை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து வான் வந்துடும். வந்தவன் இதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு, அங்கிள் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் என்னோட ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோனா, வான் வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு வானும் சரி வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி தூக்கிக்கிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோ, இரு, நான் கேட்ட கேள்விக்கு உன்னோட ஒய்ஃப் வந்து ஒன்றும் பதில் சொல்லலன்னு சொன்னா உன்னை வானுக்கு வந்துடுது. எதுக்காக பதில் சொல்லணும், என் ஒய்ஃப்ட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறங்க உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை, கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு காருக்கு வந்துடுறான். காருக்கு வந்தாலுமே நம்ம ஹீரோயினுடைய பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, நீ எதுக்காக என்னோட அங்கிளை பார்த்து இப்படி பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின், இவர் தான் என்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது கேட்ட வானுமே, என்னது இவர் தான் உன்னோட புருஷனா அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் இவர் தான் என்னோட புருஷன், இவனுக்கு தான் அப்படிலாம் ஃபேஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இப்போ நான் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னா இதை கேட்ட வானுக்கும் கோவம் வந்துடுது. உன்னையெல்லாம் இப்பெல்லாம் அடித்து கொடுமைப்படுத்தினேன், இவனை சும்மா விட மாட்டேன், நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோனா, ஐயோ வேண்டாம் வேண்டாம், இவ்வளோலாம் பட்ட கஷ்டமெல்லாம் அப்புறம் வீணாக போயிடும், நான் மட்டும் உயிரோடு இருக்கணும் தெரிஞ்சு அவ்வளோ தான் என்னை எங்கேருந்து இழுத்துட்டு போயிடுவாங்க, அதனால எந்த உண்மையும் இப்போ தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலாம். வானும் சொல்கிறான், ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்து அப்ராடில் இருந்தேன், அதனால எங்கள் அங்கிளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்போயுமே நான் உங்க கூட இருப்பேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், எப்போயுமே அவர்கிட்ட இருந்து உன்னை தூரமாக வச்சுக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அவனும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்களா, நம்ம ஹீரோவை அப்படியே நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு காலையில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் கவனிக்கிறான், பார்த்தா கிச்சனில் ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா, பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கா. உடனே இதை பார்த்தோன்னே, மாயா நீ வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீ ஏன் என்னை விட்டுட்டு போனா, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, உனக்கும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு திருப்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோனோட சிஸ்டர் சீலா இருக்காள், அவள் தான். உடனே இவளை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கோவந்துருது. நீ எதுக்காக இங்கே வந்தாண்டு, ஒன்றும் இல்லை அங்கிள் நீங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை, அதான் உங்களுக்காக குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஆமாம் நீ என்ன தைரியம் தான் மாயோட ட்ரெஸ்ஸை போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவளும், இல்லை என்னோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டேட்டி ஆகிடுச்சு, அதனால தான் நான் என்னோட சிஸ்டரோட ட்ரெஸ்ஸை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பண்ணால் அவ்வளோ தான், எக்காண்ட கொண்டு மாயோட ட்ரெஸ்ஸோ திங்ஸோ நீ எடுக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் அதோட அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. அப்போ தான் பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அதாவது நம்ம ஹீரோட அப்பா வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க போல இருக்குது ஹாஸ்பிட்டலில், அவர் சரியாக சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோன்னா ஆனால் நம்ம ஹீரோ வரான். ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல 2-3 நாளாக சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு, அதான் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட வேண்டியதாக போச்சுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் எதுக்காக சாப்பிடாம இருக்கீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான்னா. ஆனால் அவங்க அப்பாவும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அங்கிள் கண்டிப்பாக மாயா வந்துடுவா, அவள் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பாக ஊருக்கு போயிருக்கா, வந்தோன்னே கண்டிப்பாக அவங்க கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இப்போ நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்ல, இல்லாட்டி மாயா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதோட நம்ம ஹீரோயின் அப்பாவும் சரின்னு சாப்பிட ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ தான் சூப்பெல்லாம் ஊட்டி விடுறான். ஆனால் அவரும் சாப்பிட்றாரு. ஆனால் நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு டாக்டரை பார்த்து, இன்னொரு தடவை இந்த மாதிரி இங்கே நடந்துக்கிட்டீங்களாக்கும் அவ்வளோதான், எக்காட்டவங்கன்ட்டு என்னோட அங்கிளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும், ஏன்னா என் ஒய்ஃபுக்கு அவங்க அப்பாண்ட ரொம்ப உயிர், அதனால் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி அங்கிள் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான்னா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா பார்க்குறதுக்கா ஹாஸ்பிட்டல் வந்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் நல்ல வேலை ஒத்த பார்த்துக்கலாம். இவன் போகும்போது இவன் கரெக்டாக அங்கே வந்துடா. ஆனால் இவங்களும் அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. ஆனால் அவருக்கு டக்குன்னு அடையாளம் தெரியல. அப்போ தான் சார், நான் தான் மாயா அப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவரும் அப்படி சந்தோஷப்படுறாரு. மாயா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாப்பா நான் வந்துட்டேன், கவலைப்படாதீங்க, என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் கொஞ்ச நாளுக்குள்ளே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறா. அவங்க அப்பாவுக்கு நெய்யெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் எதார்த்தமாக கவனிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோன் அங்கே
இருக்குது. நம்ம ஹீரோட ஃபோனை பார்த்தோன்னா அவளுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோவும் காரில் போயிட்டு இருக்கிறவங்க கவனிக்கிறான். ஐயோ என் ஃபோனை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டோம் போல இருக்குது, காரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோன்னு உடனே பார்த்துட்டு அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ரூம்லேருந்து வெளியே வர பார்த்தா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் டக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்கா, அப்படி தடுக்கி விழுவ மாதிரி கீழே விழுந்துடா. ஆனால் நர்ஸ் என்னாச்சு மேடம், எதுக்காக கீழே விழுந்தீங்க, எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நான் எந்திக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ எப்படின்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஃபேஸ் சரியாக தெரியலையே, அதனால் அவனும் சரியாக பார்க்காம அப்படி ரூமுக்கு போகிறான். அங்கிள் என்னோட ஃபோனு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க அப்பா கையில் தான் அந்த ஃபோன் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோட்ட அவரும் கொடுக்குறாரா. நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா வந்து அப்படியே கையை மறைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன அங்கிள் எதுக்காக கையை மறைக்கிறீங்க, எங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தோன்னா பார்த்தா நெயிலாம் அழகாக கட் பண்ணியிருக்குது. உங்களுக்கு யார் நெயில் கட் பண்ணி விட்டது, இங்கே யார் வந்தது, மாயா இங்கே வந்தாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே மாயா இங்கே தான் வந்திருப்பா, எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுமே ரொம்ப பயப்படுறாரு. அங்கிள் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, மாயா எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கானா. பார்த்தா அந்த ரூமில் வந்து ஒரு பொண்ணு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவனிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது அது சியாண்டு. ஆனால் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடா. ஆனால் என்னென்னு தெரியல, வானுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்க போல இருக்குது. அவன் அப்படி படுத்து கிடக்கிறான். இவனை வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு ஃபீவராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நெத்தியெல்லாம் தொட்டு பார்க்குறான். ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே அப்படிங்கிற மாதிரி தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருங்க நாங்கள் எதுக்கு உங்களுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. ஆனால் அவனை நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிருக்க நம்ம ஹீரோயினும் அவன் தோளில் அப்படி சாஞ்சிடலா. அதுக்கு அவன் சொல்கிறான் எனக்கு மெடிசன்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்கள் இப்படியே கொஞ்சம் நேரம் என்னை ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் யார் இந்நேரத்தில் வந்திருக்காங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவனை போய் கதை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தா வானுமே அங்கிள் என்னாச்சு, நீங்கள் எதுக்காக இந்நேரத்தில் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இவன் தான் வரான்னு தெரிஞ்சுட்டு ஐயோ இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவசரமாக அவனை அங்கங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனா வந்து சியா எங்கே உன் ஒய்ஃப் எங்கே உடனே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி. அங்கிள் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கா என்னோட ஒய்ஃபை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா மாடிக்கு ஓடி வர வந்தவா அவளும் ரூமுக்கு போய் பாத்ரூம் போகிறா. எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கான். ஆனால் இவனா தேடிக்கிட்டு இருக்கான். சியா எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ரூம்பாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கா என்னோட ஒய்ஃபை நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நல்லதில்லை, நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வான் மிரட்டுறான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே போலீஸுக்கு கால் பண்ணுவியா, கால் பண்ணி கூப்பிடு, உன் போலீஸ் என்ன வந்து பண்ணுது நானும் பார்க்குறேன், நீ தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனு மாடிக்கு விறுவிறுன்னு வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் பாத்ரூமில் குளிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இவனை வந்து பாத்ரூம் கதவை திறந்தோன்னே இவன் டக்குன்னு கத்துறா. என்ன அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இங்கே வரீங்கன்னு. ஆனால் வான் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட ஒய்ஃப் குளிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்ன கொஞ்சம் கூட மனசு இல்லாமல் பாத்ரூம் வரைக்கும் போகிறீங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி அவனை இழுத்துக்கிட்டு வரான். அங்கிள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அவள் என்னோட ஒய்ஃப், உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாளா இல்லை நீங்கள் தான் தேடி பார்க்கணுமோ இல்லையா, நீங்கள் என்னோட ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவா என்ன பண்ணுவேன் நீ பண்ணிக்க, ஆனால் எனக்கு சில உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வான் அடிக்க போயில நம்ம ஹீரோயினுமே அப்படி டவலோட வந்துட்டு அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எதுக்காக என்னைய தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவனும் சிரிச்சுட்டு அதுவா அதான் நானும் கேட்குறேன், நீ எதுக்காக என்னோட அங்கிளை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தா அப்படிங்கிற மாதிரி. என்னது உங்கள் அங்கிளா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்து ரூம் மாதிரி வந்துட்டேன், மற்றபடி நான் வேற ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. என்னது வேற ஒரு பேஷண்ட்டா, அது யார், எந்த ரூமுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்குறான்னா நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு நிமிஷம் தயங்கிட்டு உன்ன சொல்கிறான். ஆமாம் ரூம் நம்பர் 3 உள்ள மோனாவை தான் நான் பார்க்க வந்தேன், அவங்க என்னோட ஆன்ட்டி, அவங்கள பார்க்குறதுக்காக தான் அங்கே வந்தேன், அங்கே இப்போ ரூம் தவறி தான் தெரியாமல் உங்கள் அங்கிளோட ரூமுக்கு போயிருப்பேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஏதோ சொல்லி சமாளிச்சிடா. ஆனால் நம்ம ஹீரோ இதை முழுசாக நம்பலை. ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். அவன் போனப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு மூச்சியே வருது, அப்பாடி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவை உடனே வந்து அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் 3 இருக்கிறவங்க பேர் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். வேற சும்மா விட்டுருவான். ஆனால் என்ன இங்கே நம்ம ஹீரோயின் அதோட வேலை கிடச்சிருச்சு போல இருக்குது, அதனால ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கேன், நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம வானு கேட்குறான், நீ எதுக்கா இங்கேருந்து போகணுண்டு. இல்லை இங்கேருந்து ஆஃபீஸ் போக ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால தான் பக்கத்துலேயே நான் ரூம் எடுத்துக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் கிளம்புறாளா. ஆனால் வான் நீ கண்டிப்பாக என்னை விட்டு போய்த்தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை என்னை நானே கொஞ்சம் பார்த்துக்கணும்ல, அதனால தான், மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு வானும் சரி உனக்கு என்ன விருப்பமோ அதை அப்படி செய், அப்புறம் அந்த கார்டு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கார்டு எடுத்து கொடுக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த கார்டு இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். அதுக்கு வானம் இல்லை நீ ஆஃபீஸ்
ஆஃபீஸ்லாம் புரியல, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு உனக்கு நல்ல ட்ரெஸ் சரியா இல்லை, அதனால் நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கார்டு கொடுக்குறானா. நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அதோட வரா. அதோட அடுத்த நாள் அதோட இவளும் ஆஃபீஸில் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ஆஃபீஸோட மேனேஜர் ஒரு லேடி வராங்க. வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்துருக்குது. அதாவது நீங்கள் எல்லாருமே ஒரு சூப்பரான டிசைன் போட்டு காட்டணும். அந்த டிசைன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் இந்த டீமோட லீடர் நீங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்களா. அதுக்காக நம்ம ஹீரோயினுமே அந்த டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோயின் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, என்ன நீ பட்டிக்காட்டிலேருந்து வந்தியா, உன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படி திரும்பி பார்க்குறா. பார்த்தா வான் தான் வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் உனக்காக கார்டு கொடுத்தேன், ஆனால் நீ பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை, அதான் நான் உனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுகிட்டே நீ ஆஃபீஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயினை எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, நான் தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வானம் இல்லை நீ வாங்க மாட்டா, அதனால தான் உனக்காக வாங்கிக்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னேன். சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னால் அவனும் அங்கேருந்து போகிறான். அப்போ தான் மேனேஜர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுனா நம்ம ஹீரோயின் வரா. என்ன எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க, ஒன்றும் இல்லை, நீ வரைஞ்ச டிசைன் கிளைண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, இதை பற்றி கொஞ்சம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும், உன்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அப்போனா அந்த கிளைண்ட் அந்த ரூமில் தான் இருக்காங்க, போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே இருக்கிறது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறேன். ஆனால் நம்ம ஹீரோவா நான் உன்னை பார்க்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம் நீ வரைஞ்சிருக்கில்ல இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஆனால் அந்த டிசைனை பற்றி எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அந்த டிசைன் வந்து என்னோட ஒய்ஃப் வரைஞ்ச மாதிரியே இருக்குது. என் ஒய்ஃப் மாதிரியே உன்னால் எப்படி வரைய முடிஞ்சிச்சு சொல்லு, என்னோட ஒய்ஃப் எங்கே இருக்கா, என் ஒய்ஃப்க்கு உனக்கு என்ன சம்மந்தம், அவன் எங்கே மறைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைனை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோனா இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்னோட டிசைன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை உன்னோட டிசைன் எப்படி என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருக்குது, ஏன்னா என் ஒய்ஃப் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோனா அப்படி பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, உனக்கு ஒன்றுமே புரியலையா, கண்டிப்பாக என்னோட ஒய்ஃபை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது, என்னோட ஒய்ஃப் எங்கே இருக்கா, அவள் எங்கே மறைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோ நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறோம். ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். நீ இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, என்னோட ஒய்ஃப் எங்கே, அவள் எங்கே இருந்தாலும் சரி, நான் அவளை தேடி கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டேன், அவளை கண்டிப்பாக நான் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவேன், இதை நீ அவளை பாத்தியாக்கும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அவள் நம்ம ஹீரோனா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்தவ மேனேஜரை பார்த்துட்டு, சாரி மேடம் இந்த டிசைனை அந்த கிளைண்ட்டுக்கு என்னால் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். என்னம்மா நீ இப்படி சொல்கிறா, ஃபஸ்ட் நாளே உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர் வந்துருக்குது, அவர் யாருன்னு தெரியுமா, அவர் பெரிய பணக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோனா அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், எனக்கு அந்த கிளைண்ட்டோட ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, நீங்கள் அப்படி கம்பல் பண்ணிங்களாக்க நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தான் அந்த நேரம் பார்த்து அந்த லூசி வர வந்தவ, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, ஆனால் அந்த மேனேஜரும் சரி இவங்க தான் அந்த டிசைன் வந்து போட்டாங்க, இவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயினோட டிசைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வரலாம். ஆனால் இவ்வளோ வந்து எனக்காக டீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் டீ கொண்டு வந்து கொடுத்தோன்னா, ஆனால் அந்த லூசியை டீயை குடிக்கிற மாதிரி குடிக்க போயிட்டு டக்குன்னு தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே ஊற்றி விட்றா. நம்ம ஹீரோயினா என்ன நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு அந்த லூசியை சொல்கிறா, வேற ஒன்றை நான் எப்படி நடந்துக்கிறது, நீ எனக்கு உள்ள ஃபியான்சியை தான் மயக்கி ஏக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டே, அப்போ எனக்கு கோவம் இருக்க தானே செய்யும், அப்போ நான் உன்கிட்ட இந்த மாதிரியே நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டீ என்னோட ஷூவில் வந்து பட்டுருச்சு, ஒழுங்காக அதை க்ளீன் பண்ணு, அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் நான் ஒத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த ஷூ அப்படி தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவளை நம்ம ஹீரோயினை பற்றி, நீ வானை என்ன பண்ணி மயக்கிருப்பா, எதனால வான் உன்னை பார்த்து அப்படி மயங்கினான்னு தெரியலையே, என்னை வேண்டான்னு எதுக்காக சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் இங்கே பிஸ்னஸை பற்றி மட்டும் பேசுங்க, தேவையில்லாமல் நம்மளோட பர்சனல் லைஃப்லாம் இழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, வானுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வானை பற்றி நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கோவமாக சொல்லலாம். ஆனால் அதுக்கு அந்த லூசின்னு சொல்கிறா, என்ன தைரியம் தான் நீ என்னட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்குவா, நான் யாருன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இதோட நீ வாய முடியல இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவை பார்த்தா லூசியுமே இப்படி பயந்துடா, நீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு, சரி என்னோட ஷூ ரொம்ப டேட்டியாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணி விடு, க்ளீன் பண்ணாட்டி உன் குடும்பமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி லூசியை பார்த்து மிரட்டுறானா. ஆனால் லூசியும் பயந்து அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ எனக்காக கொஞ்சம் ஹாட்டான டீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக டீ கொண்டு வந்து கொடுக்க, அவனை அந்த டீயை வாங்கி அப்படி இந்த லூசி தலையில் ஊற்றி விடுறான். ஆனால் லூசி நீங்கள் என்ன இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க, என்ன யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி லூசி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ
நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியுமில்ல, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி இவள்கிட்ட பிஹேவ் பண்ணா அவளைத்தான் ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பி போன்னு சொன்னா அவளும் அங்கேருந்து போறா. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு அவளும் போறா. ஆனா இவன் விட மாட்டேங்கிறான். கொஞ்சம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீ நல்லா இருக்கில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கையை அப்படியே பிடிக்கிறானா. நம்ம ஹீரோயின் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல இந்த ப்ராஜெக்டை நான் உங்களோட சேர்ந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவா, இது என்னோட ஆஃபீஸ் உனக்கு தெரியுமா, இந்த ஆஃபீஸே இப்போ நான் விலைக்கு வாங்கிட்டேன், இப்போ நீ எனக்கு கீழே தான் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா, அப்பனா சரி, அப்பனா இந்த வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவா, நீ ரிசைன் பண்ணிட்டு எங்கே போவா, வேறு கம்பெனிக்கு போவியா, நீ எந்த கம்பெனிக்கு எங்கே போனாலும் சரி, ஆக மொத்தம் அந்த கம்பெனி எல்லாத்தையும் நான் விலைக்கு வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு என்னோட ஒய்ஃப் வேணும், என்னோட ஒய்ஃபை பற்றி உனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால் நீ எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் நான் உன்னை விட மாட்டேன், எப்போவுமே நான் உன்னையே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.